ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடும். பக்கோடா செய்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ஷாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. காரமும் கருவேப்பு தலையும் போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி அதை வேணுங்கிற ஐட்டம் போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு காரம், அதுக்கப்புறம் மஞ்சள் லைட்டாக போட்டு இது கூட லைட்டாக ராய் மாவு பக்கோடா மாவுன்னு சொல்லுவாங்க, அதையும் இது கூட சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் இது 1 கிளாஸ் தண்ணி கூட இந்த பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அப்புறம் 1 கிளாஸ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுன்னே ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இதை நம்ம மாவு எடுத்து அதுக்குள்ளே போட்டால் பக்கோடா ரெடி. இது நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு குடல் கிரேவியும் குடல் குழம்பும் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வீடியோ வேணால் நான் போட்டு விடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.